அண்ணே, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தோணுது. நீங்க கொஞ்சம் எனக்கு உதவியா இருக்க முடியுமா? கண்டிப்பா மித்ராமா, கண்டிப்பா இருக்கேன். அப்போ மறுபடியும் வீட்டுக்கு வரீங்களா? வரமா, கண்டிப்பா வரமா. நம்பலாமாண்ணா? அம்மா சத்தியமா என்ன நம்பலாமா? உன் மேலயும் குழந்தை மேலயும் ஒரு துரும்பு படாம பாத்துக்கிறது என் பொறுப்புமா. சரி வாங்க. சரிமா. மேடம், மேடம், அடி ஏதாவது பட்டுச்சா மேடம்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. கண்ணை எங்க வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்க? ஆள் நிக்கிறது தெரியாது? இடியட். அதான் தப்பிச்சிட்டீங்களே மேடம், அப்புறம் எதுக்கு நீங்க டென்ஷன் ஆவறீங்க? என்னது டென்ஷன் ஆகுறேனா? என்ன திமிரா? பாவம் போனா போதுன்னு உன்னை விட்டு வச்சா நீ என்னையே அடிச்சு தூக்க பாக்குறியா? என்னது போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கியா? மேடம், நான் போனா போதுன்னு கூட பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பாக்குற? அன்னைக்கே சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னேன், இனிமே மித்ராமாவை கொலை பண்ணணும்னு நினைக்காதன்னு. கேட்டியா? இன்னைக்கு மித்ராமாவை தூக்க ஆம்னில ஆள் அனுப்பியிருக்க. அடங்க மாட்டியா நீ? ஏய், இத பாரு, நீ என்ன பிளான் போட்டாலும் அது வேலைக்கு ஆகாது. ஒழுங்கா உன் உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிரு. என்ன சிங்கம், வெளியில இருந்த வரைக்கும் காட்டுல இருந்த சிங்கம் மாதிரி இருந்துட்டு அந்த வீட்டுக்கு போனதும் நாய்க்குட்டி மாதிரி ஆயிட்டியா? என்ன உன் முதலாளி மேல அவ்வளவு விசுவாசமா? உன்னை அனுப்பி வச்ச என்கிட்டே வந்து மிரட்டுற? ஏய், இங்க பாரு, நீ வெட்டுன்னு சொன்னா வெட்டுறதுக்கும் குத்துன்னு சொன்னா குத்துறதுக்கும் நான் ஒன்னும் உன் கையில இருக்கிற வெப்பன்ஸ் இல்ல. எனக்கும் இதயம் மூளையெல்லாம் இருக்கு. நீ காட்டுற இடத்துல எல்லாம் பாய என்னால முடியாது. இனிமே நீ மித்ராமா மேல கைய வைக்கணும்னா அது என்ன தாண்டி தான் வைக்கணும், புரியுதா? ஓ, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு அப்புறமும் நீ மித்ராமா வாழ்க்கையில குறுக்க வந்த, ஏற்கனவே நான் சொன்னதுதான், உன்னை கொன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன, என்ன பத்தி தெரியும்ல உனக்கு? புரியுதா? புரியுது. கொன்னு போட்டுருவேன், ஜாக்கிரதை. போடா போ, உனக்கு இருக்கு. ஆமா சிங்கம், வாப்பா. அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. எல்லாம் மித்ராமா நேரத்துக்கு செஞ்ச உதவிதாம்மா. இதுல என்னப்பா இருக்கு? எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிறதானே. அம்மா நல்லா இருக்காங்கல்ல, அதுவே போதும். நீ இல்லாம எனக்கு தான் கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு எங்களை சொகுசா வச்சு பழகிட்ட. இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேமா. அப்படியெல்லாம் இருக்க கூடாது. அப்பப்ப குடும்பத்தையும் போய் பாத்துக்கணும், அதுதானே நமக்கு முக்கியம். குடும்பம்னு ஒண்ணு இல்லைன்னு வையேன், நாம ஏன் வாழணும், நாம ஏன் சம்பாதிக்கணும், எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும். சரிங்கம்மா, நான் போய் வேலையை பாக்குறேன். சரி. மித்ராமா. அண்ணே, நீங்க எப்ப வந்தீங்க? வந்ததை சொல்லவே இல்ல. நான் இப்பதான் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். இதோ ஜூஸோட வரலாம்னு நினைச்சேம்மா, நீங்களே வந்துட்டீங்க. இந்தாங்கம்மா. சிங்கம், சிங்கம். ஐயா,
டைம் ஆகுது, டிஃபன் எடுத்து வை. இதோ வந்துடுங்க சார், ஒரு நிமிஷம். இது ஏபிசி ஜூஸ் மித்ராமா. குழந்தை நல்ல கலரா பிறக்கும், குடிங்க. அண்ணா, எனக்கு இந்த ஜூஸ் வேண்டாம், கொண்டு போயிடுங்க. இதோட ஸ்மெல் எனக்கு ஏதோ வாமிட் வர மாதிரி இருக்கு. ஐயோ, உங்களுக்கு பச்சை வாசனை சேராது போல. நான் வேணா லெமன் புழிஞ்சு கொண்டு வரட்டா? அண்ணா, ஐயா அத வந்துட்டு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஓ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்னையா சார், இதோ கொஞ்ச நேரம் இருங்க சார். ஏய், அம்மா இந்தாங்கம்மா, குடிங்க. யோ யோ சிங்கம், உனக்கு நான் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா அவளை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்க? சார், இந்த ஒரு நிமிஷம் இருங்க சார், இந்த உடனே வந்துடுறேன் சார். அம்மா, நீங்க இந்த ஜூஸை குடிங்கம்மா. வாமிட் வர மாதிரி இருந்தா உடனே சரியா போயிடுமா, குடிங்க. யோ சிங்கம், உன்னை இந்த வீட்டுல வேலை செய்ய கூட்டு வந்தனா இல்ல இவளுக்கு சேவை செய்ய கூட்டு வந்தனா? ஆமா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. சார், பாவம் சார், மாசமா இருக்கிற பொண்ணு சார். ஏய், அவ என்ன வேணா இருந்துட்டு போட்டியா? உனக்கு சம்பளம் நான் தானே கொடுக்குறேன், இல்ல இவ கொடுக்குறாளா? ஆமா அண்ணே, சம்பளம் இவர் தானே கொடுக்கறாரு. இவர் சொல்ற மாதிரி என்ன கொலை பண்ணிடுங்க, அப்பதான் சார் நிம்மதியா இருப்பாரு. வேணாம் மித்ராமா, அமைதியா இருங்க. என்ன பாக்குறீங்க? இப்ப எதுக்கு அவர் மேல எரிஞ்சு விழறீங்க? தைரியம் இருந்தா உண்மையா என்ன கோவமோ அத சொல்லி திட்டுங்க. ஏய், என்ன நீ லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? ஓ, நான் உளறிட்டு இருக்கேனா? அன்னைக்கு நான் எல்லாரும் முன்னாடியும் கேட்டப்போ என்னமோ ஐயோ நானா கொலையா அபச்சாரம் அபச்சாரம்னு நடிச்சீங்களே. இப்ப இதோ சிங்கம் நிக்கிறாரு. இப்ப சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. மித்ராமா, சும்மா இருங்கண்ணா. இவர் சொன்ன வேலையை நீங்க செய்யலல்ல, அதான் காரணமே இல்லாம உங்களை வந்து திட்டிட்டு இருக்காரு. ஏய் இருங்க, முதல்ல 2 பேரும் நிறுத்துங்க. ஏய், என்ன நடக்குதுங்க? அவன் என்னமோ லூஸ் மாதிரி பேசிட்டே இருக்கா, நீ என்னமோ மித்ராமா மித்ராமா தடுத்துட்டே இருக்க. ஏய் அம்மா, என்ன நடக்குதுங்க? போதும் வினய், ரொம்ப நடிக்காதீங்க. இவரை என்ன கொலை பண்றதுக்காக தானே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப அத பண்ணாம என்ன கவனிச்சுக்கிறாருங்கிற உடனே உங்களுக்கு கோவம். அதுக்கு தானே இப்ப நீங்க இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. ச்சீ, என்ன மனுஷனோ தெரியல. ஏய் ஏய், யோ நீ இவ லூசா? என்ன சொல்லிட்டு போறா? என்ன இவ மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கா? நான் இவ்வளவு கொலை பண்ண சிங்கத்தை அனுப்புனா? கனவு எதுவும் கண்டாலா, இல்ல புத்தி கித்தி கலங்கி லூஸ் ஆயிட்டாளா, இல்ல மறுபடியும் நம்மளை ஏமாத்துறதுக்கு ஏதாவது பிளான் பண்றாளோ? யோ சிங்கம், இங்க வாயா. ஐயா இங்க வாயா. சொல்லுங்க ஐயா. யோ, நான் வந்து உங்ககிட்ட மித்ராவை கொலை பண்ண சொன்னா? அவ அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான, நீயும் அப்படியே நின்னுட்டு இருக்க. ஏய், இப்ப நீ பதில் சொல்றியா, இல்ல அடிச்சு வாயெல்லாம் உடைக்கட்டுமா? ஏய் சொல்லியா, நான் உன்னை அவளை கொலை பண்ணதை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனா? ஆமா தானே சார், நீங்க தானே சார்? இப்பார்,
பொய் சொன்னேன்னு போய் அடிச்சு இங்கே கொண்டு போட்டுடுவேன். என்ன எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட நாடகம் ஆடுறீங்களா? சார் விடுங்க சார். நீங்க மித்ராமா கிட்ட நடிக்கலாம் சார், ஆனா என்கிட்ட ஏன் நடிக்கிறீங்க? ஏய், யாரையா நடிக்கிறது? நீங்களா என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் நீங்க தானே மித்ராமா நடத்த சரியில்லை, வெளியில தெரிஞ்சா ஃபேமிலி கசிங்கன்னு சொல்லி அவங்கள கொல்ல சொல்லி சொன்னீங்களே. இங்க பாரியா, நீ என் பொறுமைய ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க. ஏய், நான் எப்பயே அவங்ககிட்ட வந்து சொன்னேன்? சார் நீங்க நேரடியா என்கிட்ட சொல்லல சார், ஆனா தீபிகா மூலியமா சொல்ல சொன்னீங்கல்ல. வாட்? ஆமா சார், அன்னைக்கு தீபிகா அம்மா என்கிட்ட வந்து டீல் பேசினாங்கல்ல, நீங்க தானே வெளியில வெயிட் பண்ணீங்க. அதுக்காக தானே தீபிகா உங்ககிட்ட சொல்லி என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்கார மாதிரி கூட்டிட்டு போக சொன்னாங்க. அதுக்காக தானே சார் காசு கொடுத்தீங்க. காசு கொடுக்கும்போது கூட எவ்வளவு நாள் எடுத்தப்ப சீக்கிரம் வேலையை முடியும்னு சொன்னீங்கல்ல. ஏய் கொஞ்சம் இரியா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆமா சார், தப்பு தான் நடந்திருக்கு. நீங்க மித்ராமாவை ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏய், சொக்க தங்கம் சார் அவங்க. அவங்கள மாதிரி பொண்ணெல்லாம் உங்களுக்கு ஜென்மத்துல கிடைக்காது சார். ஏய், நான் என்னையா பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? சார் நான் தெளிவா தான் சார் பேசுறேன், நீங்க தான் குழம்பி போயிருக்கீங்க. உங்ககிட்ட பொய் சொல்லணும், நாடகம் ஆடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது சார். நீங்க சொல்றது எல்லாம் உங்க அப்பா அம்மா வேணா நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன் சார். அன்னைக்கு தீபிகா கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். இங்க பாருங்க சார், நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களால மித்ராமாவை ஒன்னும் செய்ய முடியாது. ஏய் யோ, லூஸ் மென்டல். ஏன் நான் இங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ மறுபடியும் என்ன கொலகார மாதிரி பேசிட்டு இருக்க? லூசாயா நீ? சார் நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா போய் உங்க ஃப்ரெண்ட் தீபிகா கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. யோ, எதுக்கு இவன் சம்பந்தமே இல்லாம இப்படி நடு ரோட்டுக்கு வர சொன்னான்? என்ன வினய், நீ வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, எதுக்கு இப்படி ரோட்ல வந்து நிக்க சொன்ன? ஏய் தீபிகா, நீதான் சிங்கத்தை அனுப்பிச்சு வச்சியா? ஆமா, இதுல என்ன உனக்கு சந்தேகம்? எதுக்கு நீ அனுப்பிச்சு வச்ச? ஏய், என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? சமையல் வேலைக்கு தான். உன்கிட்ட சொல்லிட்டு தானே அனுப்புனேன். ஏய், நீ அவனை சமையல் வேலைக்கு அனுப்பி வைக்கல, கொலை பண்றதுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க. ஏய், என் விஷயத்துல இப்படி லூஸ் மாதிரி பண்ணாதன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? என்ன வினய்? ஏய், அப்படி என்னடி அசால்ட்டா கொலை பண்றதுக்குலாம் ஆளை அனுப்பிச்சு வச்சிருக்க? சே. ஏய், என்ன வினய், ஜோக் பண்றியா? இங்க பாரு தீபிகா, எல்லா விஷயத்தையும் சிங்கம் என்கிட்ட சொல்லிட்டான். ஒழுங்கு மரியாதை உண்மையை ஒத்துக்கோ. ஆத்திரப்படாத வினய், நிதானமா யோசி. ஆத்திரக்காரனுக்கு அறிவு இருக்காதுன்னு சொல்வாங்க. வாயில வந்ததெல்லாம் பேசி அது உண்மைன்னு நிரூபிச்சிராத. ஏய், சும்மா பேச்ச மாத்தாத. உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. சீ, உன்னெல்லாம் போய் நம்பின பாரு, புத்தி சிறுபால அடிச்சு. ஏய் ஏய், என்ன பத்தி உனக்கு அப்படி என்ன தெரிஞ்சு போச்சு சொல்லு. நீ முதல்ல அத சொல்லு, அப்புறமா நான் சொல்றேன். யார் யாரோ சொன்னாங்கன்னு என்ன நீ சந்தேகப்படாத வினய். நீ சொல்ற மாதிரி நான் தான் சிங்கத்தை கொலை பண்ண அனுப்பி வச்சேன்னா யார கொலை பண்ண அனுப்பி வச்சேன்னு சொல்லு. வேற யார? மித்ராவதா? ஏய், நீ மறுபடியும் ஜோக் பண்ணிட்டு இருக்கியா? மித்ராவை கொலை பண்ண நான் ஆள் அனுப்பி விட்டேனா? முறைக்காத வினய். ஓகே, நான் சொல்ல போறத யோசிச்சு பாரு. மித்ராவை நான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா அடுத்த செகண்டே அதை செஞ்சு முடிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு நான் எதுக்கு சிங்கத்தை அனுப்பி வைக்கணும்? அது மட்டும் இல்ல, மித்ரா ஒன்னும் யாராலும் நெருங்க முடியாத 7 அடுக்கு பாதுகாப்புல எல்லாம் ஒன்னும் இல்ல. வீட்ல ரோட்லன்னு
சர்வ சாதாரணமா நடமாடிட்டு இருக்கா. வாட்டர் கேன் கொண்டு வரவன் நினைச்சா கூட அவளை சாவடிச்சிடலாம். என்ன என்ன சைலண்டா இருக்க? நான் சொல்றதுல லாஜிக் இருக்குல்ல? இதுக்குதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி இல்லைன்னு சொன்னேன். உன் மேல தப்பு இல்ல. நீ எப்பவுமே எமோஷனலா முடிவெடுக்கிற ஆளு. புத்தியை யூஸ் பண்றதே இல்ல. அதான் மூக்கொடைஞ்சு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. சரி வினய், இப்ப லாஜிக் இல்லாத ஒரு கதைக்கு இப்படி கொந்தளிக்கிறியே. நான் லாஜிக்கோட ஒரு கதை சொல்றேன். அதுக்கு நீ என்ன பண்றன்னு பாப்போம். என்ன? ஓகே. சமையல் வேலைக்குன்னு உன் வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்தவன கொலகாரனா மாத்துனதே உன் பொண்டாட்டி மித்ரா தான். என்ன பாக்குற? அவனே பாவம் மாசம் 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு வந்திருக்கான். அவன் கிட்ட போய் 5 லட்சம் பணத்தை கொடுத்து நான் சொல்றத செய்னா பாவம் அவன் என்ன செய்வான்? பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு மித்ரா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கான். என்ன நான் சொல்றது உனக்கு புரியலையா? மித்ரா தான் உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக சிங்கத்துக்கிட்ட காசு கொடுத்திருக்கான். ஒரு நாள் அவன் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு 3 லட்சம் என்கிட்ட பணம் கேட்டான். நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா அவன் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யற மாதிரி அவன் கிட்ட பணத்தை கொடுத்து தான் நினைச்ச காரியத்தை சாதிச்சுக்கலான்னு அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, இப்ப கூட சொல்றேன் வினய், என் கூட நீ பேசலன்னு சொன்னா இந்த நிமிஷத்துல இருந்தே உன்கிட்ட நான் பேசுறத ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆனா உன்னை தவிர வேற யார் வந்து சொன்னாலும் என்னை தடுக்கவே முடியாது. இங்க பார் வினய், நீயே சொல்லு. அவளாதான் வந்து நீதான் கொலை பண்ண பாக்குறேன்னு சொல்லி சீன் கிரியேட் பண்ணான். அப்படி ஒரு கொலைகாரன் வீட்ல இருக்கான்னு தெரிஞ்சா அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஒண்ணு போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கணும், இல்ல வீட்ல இருக்க யார்கிட்டயாவது சொல்லிருக்கணும், இல்லனா வேலையை விட்டு அனுப்பி இருக்கணும். எதுக்கு இன்னும் அவனை வீட்லயே வச்சிருக்கணும் சொல்லு? என்ன டிராமா வினய்? எல்லாம் டிராமா. நம்பலல? இரு, அவங்க 2 பேரும் கூட்டுன்னு உனக்கு இப்ப ப்ரூவ் பண்றேன். ஏய், இப்ப என்ன பண்ண போற? மா தாயே, நீ தயவுசெய்து சும்மா இருக்கியா? ஏற்கனவே நீ பண்ணது எல்லாமே போதும். நல்லா இருக்கு வினய். ஏண்டா நீ என் மேல வந்து கொலைப்பழி போடுவ, அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சும்மா இரு வினய். அம்மா இப்ப எப்படி இருக்காங்கம்மா? ஓ அப்படியா? அம்மா சாப்பிட்டாங்களா? ஓ இப்ப அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? இங்க பாரு, எனக்கும் உங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். சரிம்மா, அம்மாவை நல்லா பாத்துக்கோ. என்ன நான் வச்சுட்டுமா? ஏய் நில்றா, நில்றா, வந்து வண்டியில ஏறு. ஏன் சார், என்னாச்சு? இப்ப எதுக்கு நான் வண்டியில ஏறணும்? கேள்விலாம் கேட்காத, சொல்றேன்ல. எதுக்கு சார்? நான் இப்போ எந்த தப்பும் பண்ணலையே சார். அது நாங்க சொல்றோம், நீ வந்து வண்டியில ஏறு. வண்டியில ஏறுறா. சார் என்ன காரணம் சொல்லுங்க சார். சும்மா நான் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரணும்?